வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி சக்கரை பொங்கல் பார்க்கலாங்க. சக்கரை பொங்கலுக்கு அரிசி 1 டம்ளர், பருப்பு பாசி பருப்பு 3/4 டம்ளர் அந்த அளவுக்கு எடுத்து வேக வச்சு வச்சுட்டுங்க. ரெண்டையும் ஒன்றா சேர்த்தே வேக வச்சாச்சு. இப்போ வெந்துருச்சு, கரெக்டாக வெந்திருக்கும். நாம் எடுத்துருக்கிறது ரேஷன் பச்சரிசி, அதனால தண்ணி ஊற்ற தேவையில்லை. இதுவே பொன்னி பச்சரிசியாக இருந்தால் ஹாட் வாட்டர் கொஞ்சம் வச்சு ஊற்றணுங்க. இது ரேஷன் பச்சரிசிங்கனால அப்படியே குலைவாகவே இருக்குங்க. எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நான் பார்த்திங்கன்னா நிறைய வேலை செஞ்சுட்டு இடையிலேயே சக்கரை பொங்கலும் செஞ்சேன். அதனால் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இதே உங்களுக்கு சூடாக இருக்கும்போது கிளறி டக்குன்னு வெல்லத்தை போட்டு முந்திரி திராட்சை வறுத்து போட்டோம்னா போதும், சூப்பராக ரெடியாயிருங்க சக்கரை பொங்கல். வெல்லம் பார்த்திங்கன்னா அதே 1.5 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும் ஈக்குவலாகவே. இப்போ வெல்லம் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் சேர்த்தி, ஏலக்காயும் நுணுக்கி போடலாம். ஏலக்காய் தூள் சேர்த்திருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை தேங்காய் துருவல் வறுத்து போட்டுக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தேங்காய் துருவல் சேர்த்துல மறந்துட்டேன், எடுத்து வச்சுருந்தேன் மறந்துட்டேங்க. ஆனால் தேங்காய் துருவல் சேர்த்திங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஏலக்காயும் வறுத்துட்டு சேர்த்திக்கலாங்க. ஏலக்காய் தூள் சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை பார்த்திங்கன்னா நெய்யில் வறுத்து போட்டிருக்கேன். நெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கேன் நான், எங்ககிட்ட இல்லைங்க. நான் நெய் இல்லாதையே பார்க்காம சக்கரை பொங்கல் வச்சுட்டேங்க. நெய் கண்டிப்பாக அவசியம். நெய் அப்படி கம்மியாக இருந்ததுன்னா அது கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஆயில் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் எண்ணெயோட கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்கும், ஆயில் சேர்த்திக்கிங்க, ஃப்ளேவர் இருக்காது. பார்த்திங்கன்னா ஆயில் கொஞ்சம் சேர்த்தா கிளறி இருக்கிறேன். நெய் சேர்த்துனா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் இது அருமையாக இருந்தது, டேஸ்ட் குறைவில்லைங்க, சூப்பராக தான் இருந்தது. என்ன கிளறுந்து மட்டும் கொஞ்சம் நல்லா கிளறிட்டோம், ரேஷன் அரிசிங்கிறனால. இதுவே பொன்னி பச்சரிசியாக இருந்தால் எவ்வளோ கிளறினாலும் அது கரெக்டாக தான் இருக்குங்க. இது கொஞ்சம் அப்படி மசிஞ்சிருச்சு, இருந்தாலும் டேஸ்ட் சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.